ஏங்க தமிழ்லேருந்து ஒரு எழுத்தை போடுறது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு மொழியை கொண்டு வந்து தமிழர்கள் மீது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இன மக்கள் மீதும் மொழிகளின் மீதும் மாநிலங்களின் மீதும் திணிப்பது என்பது இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய ஒன்றாகவா இருக்க முடியும்? அமலாக்கத்துறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பிஜேபி ஆட்சி செய்யாத அத்தனை மாநிலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக அது மாறி இருக்கிறது.